கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. இந்த ஊழியம், This ministry, தேவனுடைய ஊழியமாக நாங்கள் விசுவாசிக்கின்றோம். we are believing this ministry is led by God, தேவ அனுமதி இல்லாமல், with the authority from God. தேவ சித்தம் இல்லாமல் Without the will of God, எதையும் செய்ய முடியாது. no one can able to do anything. செய்ய முயற்சித்தாலும் கூட When we try also, அது நாம் யாவருக்கும் எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வராது. it won't create any blessings. ஆனால் தேவனோ But God is, காரியங்களை செய்வார் என்று சொன்னால் when God does a thing, அது நாம் யாவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். that will create a blessing to us. அதனால் இந்த ஊழியமானது So this ministry, நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். surely it will be a blessing to you. We are believing in it. இது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். We are trusting it will give a change in your life. பல தடைகளை உடைக்கும் என்று நாங்கள் ஆழமாக விசுவாசிக்கின்றோம். We are believing it will break many boundaries and barriers in your life. பிரச்சனைகள் தீரும் Problems will get solved. என்று சொன்னால் Reason, தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள we are sharing God's word with you. நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். We wanted to be ஆண்டவர் God. நிச்சயமாகவே Surely உங்கள் வாழ்க்கையிலே in your life, வெளிப்பட்டு He will reveal Himself. விடுதலை கொடுப்பார். He will deliver you. எங்கள் சொந்த கருத்துக்களையோ, It is not on our speaking on our own behalf. எங்களுடைய சொந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லி It is not speaking on our own வேறு self. எதையோ சொல்லி மாற்ற நாங்கள் விரும்பவில்லை. But we are not speaking on self and changing you. அப்படி மாற்ற முடியாது. On that manner, no one can change இன்றைக்கு anything. எல்லா ஞானத்தையும் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். Today we can able to see all kinds of knowledge. எவ்வளவு ஞானம் உலகத்தில் பெருகினாலும் கூட How much of a knowledge has been increasing in the world. தேவன் தாமே எல்லாவற்றுக்கும் உரியவராய் இருக்கிறார். But God is the one who has the authority over everything. அதனாலுடைய வார்த்தை என்பது So His word is, நமக்கு பெரிய மாற்றத்தையும், it will bring a change, மகிழ்ச்சியையும், it will bring a joy, நன்மையையும், it will bring a goodness, சுகத்தையும், it will bring a health, ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். it will bring a blessings in our life. அதனால் தொடர்ந்து இந்த ஊழியத்தை So continually நீங்கள் பார்க்கவும், to watch, அநேகருக்கு இந்த காரியங்களை பகிர்ந்து சொல்லுங்கள். to share this with many people, இந்த ஊழியத்துக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். and pray for this ministry. ஆண்டவர் God எங்களுக்கு வேண்டிய சுகத்தை கொடுக்க வேண்டும். God should give the health for us. பலவீனத்திலே பலனை விளங்கி நாங்கள் இங்கே பேசிக்கொண்டு வருகிறோம். We are seeking God's strength in our weaknesses. தீங்குகளும் துன்பங்களும் கடந்து வந்தாலும் கூட, When problems and pains come in our life also, அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான அபிஷேகம் எங்களுக்குள் இருக்கிறபடியினாலே we can able to overcome that by the anointing we have. தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய நாங்கள் விரும்புகின்றோம், வாஞ்சிக்கின்றோம். We want to do this ministry with the will of God. இது நாம் யாவருக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். This will be a great benefit for all of us. நாம் நேற்று தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, நாம் பாடுகளை சகித்தோமானால் if we endure that hardness, ஆளுகை செய்வோம் என்று பார்த்தோம். we will reign with Him. ஆம், Yes, ஆளுகை என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். reigning is a happy experience. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே மற்றவர்களை ஆளுகின்ற போது, Today in our life, when we rule ஒரு others, நாட்டை ஆளுகிற அந்த மனிதருக்கு a leader who rules the nation, மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும். he will be very happy. ஏனென்றால் Reason, அவர் ஆளுகை செய்கிறார். he is reigning. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட Like the same manner in our life, அவரோடு கூட ஆளுகை செய்வோம். when we rule with Him, பூமியில் அல்ல, not in this world, பரலோகத்தில் ஆளுகை செய்வோம். but in heaven we will reign. அதனால் So நம் வாழ்க்கையிலே in our life, பாடுகளை sufferings, ஏற்றுக்கொள்ள, we should accept, சகித்துக்கொள்ள we should endure. ஜெபிப்போம். Let's pray for that. அதற்குரிய கிருபை தேவன் கொடுப்பார். God will give the grace for that. என்று சொன்னால் Reason, 2 தீமோத்தேயு 2:13 2 Timothy chapter 2 verse 13. நாம் உண்மை இல்லாதவளாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். If we believe not, yet He abideth faithful, He cannot deny Himself. நாம் நம்பாவிட்டாலும் Even though we didn't believe, அவர் உண்மையுள்ளவர், He is faithful. அவர் ஜீவனுள்ளவர், He is a living அவர் God. இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர். Today also He is living forever. நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் Even though we believe or not, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். God remains faithful. அதனால் So, நாம் யோசிப்பது போல not like our thinking, குழப்பம், confusion, கலக்கம், distractions, பயம், fear, இவையெல்லாம் நம்முடைய பலவீனங்கள். these all are our weaknesses. வார்த்தை உண்மைதான். Word is true. நம்பினாலும் Even we believe, நான் நம்பாவிட்டாலும் even if I don't இந்த believe, வார்த்தை உண்மையுள்ளது. this word remains ஆனால் நான் true. நம்ப வேண்டும். So we should trust. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். It says the one who trusts in the Lord is blessed. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். It says that one who trusts in the இதில் Lord இருக்கிற will be எல்லா wealthy. வார்த்தையும் All the words mentioned here, உண்மையுள்ளது, it is truthful, உறுதியானது, it is steady, செயல்படுகிறது, it is action. இன்றைக்கும் செயல்படும்.
செயல்படும். Today it will. நேற்றும் செயல்பட்டது, Yesterday it was in work. நாளையும் செயல்படும், Tomorrow also it will work. காலம் முழுமையாய் செயல்படும். Till the end of days it will உலகம் work. முழுமையா இருக்கிற மக்களுக்காய் செயல்படுகிற ஒரே ஒரு வார்த்தை தேவ வார்த்தை தான். For all the people out in the world, the one which works is அவர் God's word. உண்மையுள்ளவர். He is faithful. நாம் வாழ்கிற வாழ்க்கை The one we are living, மாயத்துக்குரிய வாழ்க்கை. it is a not real one. ஒரு மனித ஜீவன் என்பது Man's life is, ஒரு நிழல் போல கடந்து போகிறதா இருக்கிறது. it is like a shadow which goes. காலையில் பூத்து மாலையிலே வாடி போகிற ஒரு மலர் போல் இருக்கிறது. Morning it flourishes and evening it fades. இதுதான் வாழ்க்கை. This is life. இதிலே In this life, நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் even though we believe or not, தேவன் உண்மையுள்ளவர். God is faithful. இந்த வார்த்தை 100% உண்மை. This word is 100% அதனால் so. நம் வாழ்க்கையிலே In our life, இதை விசுவாசத்தோடு கூட நம்புவோம். we should completely believe in. இதை முற்றிலுமாய் ஏற்றுக்கொள்வோம். We should accept that. இதற்குள்ளே ஊடுருவி செல்வோம். Go through it. இதை சுவைக்கும்படியா நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம். Have an experience of tasting God's word. ரசிப்போம், Let us enjoy that. மகிழ்வோம், Let us be rejoicing. கர்த்தருக்குள் களி கூறுவோம், Let us enjoy in the Lord. தேவனுக்குள் ஆழமாய் கடந்து போவோம். Let us go deeply in the Lord. அவர் அன்பு, His love, அவருடைய கிருபை, His grace, அவருடைய தயவு, His mercy, அவருடைய இரக்கம் His favor. முழுமையும் எடுத்துக்கொள்வோம். Receive everything from God. அவர் உப்பாய் இருக்கிறார். He is a salt to us. சாரமற்ற உப்பு கெட்டுப்போனதாய் பார்க்கிறோம். A tasteless salt is வேதம் சாரம் உள்ளது. Yes, it is சுவைக்க faithful. ஒப்புக் கொடுப்போம். Let us accept that and உண்மையுள்ளவர். taste it. He is faithful. அவர் நம்மை மறுதலிக்கவே He மாட்டார். will never deny us. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நன்றி கூட துதிக்கிறோம். thank you, Lord. வேத வசனங்களை உட்கொள்கிற அனுபவத்தில் நடத்துங்க ராஜா. Help us to taste God's word in my ரசிக்க, life. To enjoy it, சுவைக்க, to taste it, உணர, to understand it. எங்களுக்குள்ளே உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து களி கூற Help us to enjoy your presence. ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, Surrendering us. ரீதரபல துருபியா, Oh, we thank இது you. ஆழமான அனுபவம் ராஜா. It's a deep இதை கேட்கிற தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே, The one we are எங்கள் listening right வாழ்க்கையிலே now, in our life, பெரிய மாற்றங்கள் வருவதாக, do a change. எங்கள் மாற்றத்தின் மூலமாக Do our changes. அநேகர் வாழ்க்கையில தேவன் வெளிப்படுவீராக. God, reveal yourself. ரீதரப துருபியாவியா, Thank you for that, வெளிப்படுங்க ராஜா. Reveal yourself. எங்கள் வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி வெளிப்படுங்க. Help us to be a benefit ஒரே ஒரு for others. வாழ்க்கை It is a one life. வெளிப்படுங்கள் மூலமாக Reveal yourself, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.